உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். உங்களோட ஃபேஸ்புக், உங்களோட ட்விட்டர், உங்களோட இன்ஸ்டாகிராம், உங்களோட யூடியூப், நீங்க பாக்குற செய்தி சேனல்கள், இது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சிருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல நாம பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நாமளும் யூடியூப்ல தான் பேசுறோம். எல்லாத்தையும் மூட்டை கட்டுன்னு சொல்லிட்டு நீ யூடியூப்ல பேசுறிய, இதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த வீடியோவை தெளிவா கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் அப்படிங்கிறது புரியும். இன்றைய அரசியல் நிலவரம், இப்ப சமூக வலைதளங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னாக்க, திமுக வலுவா இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். 2வது இடம் டிவிகேவுக்கு அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லும். ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப பலமிழந்து போச்சுப்பா அப்படிங்கிற குரூப் ஒண்ணு இருக்கு. ஆனா நிஜ அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி சத்தம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதல் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். உடனே அதிமுக என்ன பணம் கொடுத்து பேச சொன்னிச்சா, நீங்க அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறீங்களா, அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு உங்களோட விமர்சனங்களை நீங்க வைக்கலாம். விமர்சனங்களை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் பொது வெளியில பேசுறவன், விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். நான் ஒன்னும் விசிகா மாதிரி முறைச்சாலே அடிப்போம் அப்படிங்கிற ஆள்லாம் கிடையாது. என்ன அடிக்கிறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, விமர்சன ரீதியா மட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். இந்த தேர்தல் 2026 டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கப்படல, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கல அப்படின்னா ரொம்ப எளிமையா திமுக ஆளக்கூடிய கேவலமான ஆட்சிக்கு பிரச்சாரம் செய்யாமலே அதிமுக ஜெயிக்கும். இது 50 கட்சி கூட்டணி கூட வச்சுக்கலாம். இத்தனை கட்சி கூட்டணியும் கடந்த காலகட்டங்கள்ல டெபாசிட் இழந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது எல்லாமே பிம்பம் தான். எந்த கட்சி எங்க கூட்டணி இருந்தாலும் கட்சி சாராத மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டிவிகே இல்லை அப்படின்னா அதிமுக ஜெயிச்சிடும். இப்ப டிவிகே வந்துருச்சே, அதிமுக ஜெயிக்குமா, போட்டியிலேயே அதிமுக இல்லையே, அவங்க உள்ளே 1008 பிரச்சனையாச்சே அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். அதுலயும் உண்மை இல்லை. கடந்த தேர்தலையும் அதிமுக பிரிஞ்சிருந்தது. ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் எல்லாம் உள்ள இருந்தாங்க. டிடிவி தினகரன் பிரிஞ்சிருந்தார். சசிகலா வெளியில இருந்தாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரனும் சசிகலாவுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலை அப்படிங்கிறது தான். ஆனா டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏக்களோட வெளியில போனாரு. ஏகப்பட்ட பேர் டிடிவி தினகரன் பின்னாடிதான் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கைப்புள்ள காமெடியில வடிவேல் திரும்பி பாக்குற மாதிரி தான். தினகரன் பின்னாடி ஒருத்தர் கூட கிடையாது. தினகரன் தனித்து விடப்பட்டார். கடந்த தேர்தலில் தினகரனால 3% வாக்கு அப்படிங்கிறது வாங்க முடிஞ்சது. அதிமுகவை பல தொகுதிகளில் தோற்கடிக்கிறதுக்கு காரணமா இருக்க முடிஞ்சது. பட் இப்ப தினகரன் இருக்கிற நிலைமையை நினைச்சா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க ஓட்டு போட்டா ஜெயிப்பாரான்னே தெரியல. அவர் வசிக்கக்கூடிய கற்பகம் கார்டன்ல அடையாறு பகுதியில ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நின்று ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுதான் தினகரனோட நிலைமை. கழுத தேஞ்சு கட்டெரும்பான நிலைமை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அந்த கட்டெரும்பும் தேஞ்சு செத்து போய் ஒரு கருவாட்டு எறும்பா மாறிடுச்சு அப்படிங்கிற நிலைமை தான் தினகரனோட நிலைமை. தினகரனோட கட்சி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஆபாச கமெண்ட்கள் போடுறது எல்லாம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அமமுக காரர்களா தான் இருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் எல்லா கட்சியிலையும் போடுறவங்க இருப்பாங்க. ஆனா அமமுகவை பொறுத்தவரையும் 90% பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு கருத்தியெல்லாம் பேசவே மாட்டாங்க. இப்ப தினகரனுக்கு பின்னாடி யாரும் இல்லை. பன்னீர்செல்வம் சொந்த தொகுதியிலேயே செல்வாக்கு இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களிலேயே உறுதி செய்யப்பட்டுச்சு. அவர் உடனே பலாப்பழத்துல நின்னாரு, 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினார் அப்படிங்கறதெல்லாம் இங்க ஏற்புடையது இல்லை. ஏன்னா அது இங்க 2 பிரதமர் வேட்பாளர் தான். ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு மோடி. பிரதமர் வேட்பாளரே யார் அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோல்வி கிடைச்சது. பட் அது அவருக்கும் தெரியும். நம்ம பிரதமர் வேட்பாளரே இல்லை, நம்ம பின்னால் வென்று பிஜேபி ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஓட்டு போடுறவங்க கூட நான் நேரடியா பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போறேன் அப்படின்னு தான் போடுவாங்க. அந்த அடிப்படையில தான் பல இடங்கள்ல பிஜேபி 2ஆம் இடத்திற்கு வந்த அந்த சம்பவங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடந்துச்சு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். எந்த அடிப்படையில நீங்க எடப்பாடி ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த கலண்டு போன சில்லறைகள் எல்லாமே மறைந்த அம்மையார் அவர்கள் உதிர்ந்த ரோமங்கள் அப்படிம்பாங்க. இவங்க எல்லாம் உதிர்ந்த ரோமம் கூட கிடையாது, அதுக்கும் கீழே அப்படின்னு வேணா இவங்களை வச்சுக்கலாம். கடையில வேணான்னு வெட்டி வீசப்பட்ட ரோமங்கள் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அவ்வளவுக்குதான் அவர்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது சொந்த தொகுதிகள்ல இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சிலர் இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடி பிரிந்தவர்கள்லாம் கொஞ்சம் சேர்த்தரலாம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா
166 தொகுதிகளில் இரட்டை இலை வெல்லும், நாம ஜெயிப்போம், ஏடிஎம்கே கூட்டணி 166 தொகுதியில ஜெயிக்கும், நான் பாத்துக்கிறேன், வேலையை பாருங்கன்னு ஒரு வைராகியத்தோட சொல்லியிருக்கார். இது சார்ந்து சில அதிமுக மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது நாங்க நம்பல, என்ன இப்படி இருக்கோம் 166 ஜெயிக்குங்கிறாங்க, ஒருவேளை இவருக்கே ஜெயிக்கிறதுக்கான தேவை இல்லையா, ஏதோ இருந்துட்டு போன விட்டாரா, ஏன் இப்படி பண்றாரு போறாரு, எங்களுக்கு எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப தெளிவா தரவுகளை திரட்டி வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுல இருந்து அவங்க சொன்னதை நாம அப்படியே ஒப்பிச்சோம்னா என்னை விட முட்டாள் யாரும் இல்ல. அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் கள நிலவரம் இதுதான் அப்படின்னு என்னோட தியரி படி நான் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது இதுதான். என்னன்னா, திமுகவுக்கு செல்வாக்கு மிக்க இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற மொத்த தொகுதியுமே திமுக தான் கடந்த காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவோட கோட்டை அப்படின்னு சென்னையை சொல்லிடலாம், இதுல மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா இந்த முறை திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போனா காலில் இருக்கிறத கலெக்டர் அளவுக்கு சென்னை மக்களோட கோபம் அப்படிங்கிறது திமுக பேர்ல இருக்கு. அதுலயும் சிஎம்டிஏ அடிச்ச கொள்ளை இருக்க, அடங்கப்பா சேகர் பாபுவும் இந்த மேயர் பிரியாவும் சேர்ந்துக்கிட்டு கக்கூஸ் கழுவுறதுக்கெல்லாம் ஊழல், ஒரு கக்கூச கழுவுறதுக்கு 450 ரூபான்னு போட்டா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஆனா வேலை எதுவுமே நடக்கல. சிங்காரே சென்னை பேக்கேஜிலே நாங்கள் 90% பணிகளே முடிச்சுட்டோம், இப்போ ரெயின் வாட்டர் பேக்கேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப 4 நாள் கூட மழை பெய்யல. இது வந்து பெரிய புயல் வெள்ளம்லாம் இல்ல, இலங்கைக்கு போயிடுச்சு வெள்ளம் அப்படிங்கிறது. ஸ்ரீலங்காவில தான் அட்டாக் அதிகம், இங்க பெருவெள்ளம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, சாதாரண ஒரு பருவமழை கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு தான் சென்னையில மழை பெஞ்சுது. சென்னையில இருக்கிற மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா பல்ல இழிச்சிருச்சு எல்லாரோடும். இவங்க அதெல்லாம பாதாள சாக்கடையெல்லாம் மழை காலத்துலதான் எலி பறிகிற மாதிரி பறிச்சு வச்சிருக்காங்க. சென்னை முழுக்க மக்கள் காரி துப்புறாங்க. இந்த மழைக்கே தாங்க மாட்டேங்குது, வெள்ளங்கள்லாம் வந்துட்டா இவனுங்கள்ட்ட நாம எப்படி வாழ போறோமோ, மறுபடியும் சேவ் சென்னைன்னு ஹேஷ்டேக் போட்டுட்டு நம்மளும் எவன்டா எங்கடா சாப்பாடு கொடுப்பான், மளிகை கடை திறக்குமா, கரண்ட் இருக்குமா, சார்ஜ் போட முடியுமா அப்படிங்கிற அச்சத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சென்னையில வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கட்ட பஞ்சாயத்துகள், கவுன்சிலர்களோட அடாவடிகள், இது எல்லாமே நடக்குது. இந்த முறை சென்னையில திமுக பாச்சா பலிக்காது. அதற்கு முக்கியமான விஷயம், இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறத டிவிக்கே மொத்தமா வாங்குது. சென்னையில கடுமையான இடங்கள்ல மும்முனை போட்டி இருந்தாலும் கூட போட்டி திமுகவுக்கா டிவிகேவுக்கா அப்படின்னு இல்ல, அதிமுகவுக்கா டிவிகேவுக்கா அப்படின்னு தான் சென்னையோட கள நிலவரம் இருக்கும். காசு பணம் எவ்வளவு விளையாண்டாலும் சரி, இது கடைசி காலகட்டத்துல போட்டியை நெருக்கலாமே ஒழிய திமுக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு 3 முதல் 4 தொகுதிகள் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்க சென்னையோட புறநகர் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இங்கெல்லாம் எதுக்குமே வேலை கிடையாது. எல்லா இடத்துலயும் கழுவி ஊத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. திமுகவுக்கு ஒரே ஒரு பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகா, மகளிர் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, இதைதான் அவங்க நம்புறாங்க. இதுல மகளிர் ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்கன்னே சொல்லிடலாம் 50% மேல விஜய் பிரிச்சிடுறார். 50% வாக்குகள் கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் இல்ல இப்பதான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படி இல்லாம நிறைய பெண்களே டிவிகேவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத களத்துல நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. அதனால இந்த ஓசி பஸ் விட்டோன்னு சொல்லி விட்டாங்கல்ல, அது இந்த மகளிர் உரிமை தொகை 1000, இது எல்லாமே செலவு பண்ணியும் செல்லா காசா திமுக போகிறது மகளிரால தான். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் விஜய் அவர்களோட வருகை பிளஸ் பெண்கள் பாதுகாப்பில் கோட்டை விட்ட திமுக. சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்கு, பெண்களை வெளியில நடமாட முடியல அப்படிங்கிற அச்சம். திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படிதான் இருப்பாங்கிறத பெண்கள் உணர தொடங்கிட்டதால அது காலி. அது மாதிரி சிறுபான்மை ஓட்டு தொக்கா வருதுன்னு நினைச்சப்ப கிறிஸ்துவ ஓட்டுக்களை விஜய் பிரிக்கிறார், இஸ்லாமிய ஓட்டுகளையும் விஜய் பிரிப்பார். அதாவது 100 இஸ்லாமிய இருந்தாங்கன்னா 80 பேர் ஓட்டு போட வருவாங்க, 80% போலிங்னு வச்சுக்குவோம். அதை அப்படியே மொத்தமா வாங்கிட்டு இருந்த திமுகவுக்கு பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு இப்ப விஜய் கிட்ட 30 போயிடும் அப்படிங்கறதால மீதி 50 தான் கிடைக்குங்கிறதால அங்கேயும் குறையுது. அதே மாதிரி எப்படியாவது கொங்கு மண்டலத்துல நாம குரங்கு பல்ட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற பிரச்சனைகள், மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க, சுமூகமா தீர்க்கப்படும். தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரிக்குள்ளேயே இது எல்லாமே தீர்க்கப்பட்டு அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில ஏறி பிரச்சாரமும் பண்ணுவாங்க. இது நடக்கும்.
இன்னைக்கு வேணா உங்களால நம்ப முடியாம இருக்கலாம், இது நடக்கும். அப்ப வட மாவட்டத்துல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு ஃபுல்லா என்டிஏ கூட்டணிக்கு வருது. அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு. தமிழ்நாட்டுல அதிமுக தான் தலைமை கூட்டணிக்குன்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த பக்கம் இந்த வட மாவட்டத்துல முழுசா நம்பி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்ட விஜய் உடைச்சி எடுத்துட்டார். நிச்சயமா இது உண்மை. நீங்க எங்க பார்த்தாலும் விசிகாவினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் விஜய்க்கு அதிகபட்ச கட் அவுட்டுகள், பேனர்கள் அப்படிங்கறதே இருக்கு. அந்த வகையில விசிகே வாக்கு வங்கி அப்படிங்கிறத விஜய் உடைச்சிட்டார். இதனால திமுக நம்பி இருந்த மகளிர் ஓட்டு போயிடுச்சு. சென்னையில ஆம்ஸ்டாங் கொலை உள்ளிட்ட பெரிய பிரச்சனைகளால இந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட கைது அப்படிங்கறதெல்லாம் பெரிய எதிர்வினைகளை பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலேயே உண்டாக்கி இருக்குங்கிறதால திமுக அங்கேயும் ஓட்டு வாங்காது. வட மாவட்டங்கள்ல விசிகாவோட ஓட்டு விஜயால பிரியுது, இளைஞர்கள் ஓட்டு மகளிர் ஓட்டு விஜயால பிரியுது அப்படிங்கறதால இது எல்லாமே திமுகவுக்கு பேரிடி தான். எனக்கு தெரிஞ்சு திமுக இங்க போட்டியில் இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். மறுபக்கம் எப்படியாவது கொங்கு பெல்ட்ல குரங்கு பெல்ட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடந்த வீடியோல பேசின மாதிரி இந்த வேட்டுவ கவுண்டர் ஜாதிகள் அப்படியே அந்த பிரிவினை, ஜாதிய பிரிவினைகள், பணத்தை விட்டு விளையாடுறது, மாட்டு பட்டியல் அடைகிற மாதிரி அடைகிறது, இந்த 10 ரூபா பிச்சை எடுத்து சம்பாதிச்ச காசு இருக்குல்ல அதை விட்டு ஆட்டிடலாம், பாட்டிலுக்கு 10 ரூபா, குடியாரன்ட்ட பிச்சை எடுத்து சம்பாதிச்ச காசு இருக்குல்ல அதை வச்சு பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே கொங்கு பகுதியில செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா கொங்கு மக்களை பத்தி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். திமுக அப்படின்னாலே ஒரு மலம் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள். இந்த முறை இவங்க அடிக்கிற குரங்கு பல்ட்டி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாப்பார். சேலம் ஆல்ரெடி அதிமுகவோட கையில தான் இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரை நீயா நானா போட்டி தான். கடந்த நேரத்துல இந்த 10.5ஆல முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு அதிமுக மேல கோபம் இருந்தது உண்மை. பட் இப்ப அந்த கோபம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் களத்துல பார்க்க முடியுது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களோட கோபமும் இப்ப திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டோட பிரதான தொழில் எது? விவசாயம். விவசாயிகள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதி நம்ம டெல்டா மண்டலம். நீங்க தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், ஏகப்பட்ட மாவட்டங்கள் இருக்கு. இந்த டெல்டாவில் கடந்த முறை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு காரணம் இங்க அமமுகவோட டாமினேஷன் இருந்தது. பட் இப்ப எல்லாம் இல்ல. அமமுக கதையை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப அமமுகவோட கதி அப்படிங்கிறது அதோ கதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டாவை கொண்டு வந்து வச்சிருந்தார். இன்னைக்கு பயிரெல்லாம் முழுகினாலும் 10 பைசா நஷ்டஈடு அப்படிங்கிறது தேர மாட்டேங்குது. பெருசா விவசாயிகளை ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க திமுகவினர். ரொம்ப கேவலமா நடத்தப்படுறாங்க. நீங்க இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பயிர் விளைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே அழிச்சதெல்லாம் கடந்த காலகட்டத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு நெல்லு மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சம் ஆகுறானுங்க. கேட்டா இது அவங்க அன்பளிப்பா கொடுக்கறதுங்கிறாரு அமைச்சர். கேவலமா இல்ல இது? எவ்வளவாக சிறந்த கேவலம் அது. மக்கள் அன்பளிப்பா கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. 40 ரூபா லஞ்சம் வாங்குறான்னு விவசாயி வயிறறிஞ்சு சாப்பிடுறான். 40 ரூபா கொடுத்தாதான், மூட்டைக்கு 40 ரூபா கொடுத்தாதான் பர்ச்சேஸ் பண்றானுங்க, இல்லாட்டி பண்றது இல்லை அப்படின்னு. இப்ப இந்த நெல்லுக்கு குடோன் கட்டுறதுக்கு துப்பு இல்ல, நெல் எல்லாம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கயா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போய் பார்த்த உடனே பர்ச்சேஸ் எல்லாம் உடனே தடல் புடலா நடந்தது. 2 நாள்ல மறுபடியும் பழைய குருடி கதவு தொடடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு போயிட்டாங்க. இப்ப கூட இந்த மலைக்கு விவசாய நிலங்கள் எல்லாமே நீர்ல மூழ்கி போய் கிடக்கு. அரசு பெரிய அளவுல நிவாரணம் கொடுத்தாவோ எதுவுமே தெரியல. ஆனா மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் பிரச்சாரத்துக்கு முன் அவர் சந்திக்கக்கூடிய நபர்கள் விவசாய சங்கங்களோட பிரதிநிதிகளை தான். விவசாய சங்கங்கள் நினைச்சா தலையெழுத்தையே மாத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா அரசியல்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விவசாய சங்கங்கள் முழுக்க 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 திமுகவுக்கு எதிராகவும் அதே நேரத்துல அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் கட்சியினர் இந்த பக்கம் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பொதுவாவே நீங்க உதயநிதியை பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிசம்பர் மாசம் வந்துச்சா கிறிஸ்டினா மாறிடுவாரு. என் பொண்டாட்டி கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி ரம்ஜான் மாசம் வந்துருச்சுன்னா முஸ்லீமா மாறிடுவாரு. இந்துக்கள் பண்டிகைகள் அப்படின்னா ஏளனமா பேசுறது, ஆராஜா விட்டு இந்துக்கள்லாம் விபச்சாரி மகன்கள்னு சொல்றது, இது எல்லாமே உண்மையிலேயே ஒரு 5% இந்துக்களை யோசிக்க வச்சிருக்கு. இவனுங்களுக்கு இருக்கிற ஆட்டத்துக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பிஜேபி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா இவனுங்களை கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மன சிந்தைய அவங்க கிட்ட உருவாக்கி இருக்கு. பிஜேபி இல்லைன்னா
இவனுங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5% பேர் நடுநிலைன்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் கூட நமக்கு பிஜேபியோட தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது 5% இருக்கு. தேர்தலில் எதிரொலிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது தப்பா தெரியலாம். எப்படியாவது கொங்குல ஓட்ட போட்டுறணும் அப்படின்னு ஸ்டாலின், சபரீசன், செந்தில் பாலாஜி எல்லாம் வரிசை கட்டி ரூம் போட்டு யோசிச்சு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் போற போக்குல அசால்ட்டா டெல்டாவில செஞ்சு சாதிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதான் சொல்ல முடியுது. முடிஞ்சா நீ கொங்க தொட்டுப்பார், ஆனா நான் டெல்டாவை தொட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவசாய பிரதிநிதிகளோட வாக்குல 100% வாக்கு அதிமுக அறுவடை செய்யும் அப்படிங்கறதுதான் கள நிலவரம். அதே மாதிரி நகர் பகுதிகள் முழுக்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிமுக அப்படிங்கிறது கிராம கட்சி. டவுன்ல பாத்தீங்கன்னா பெருசா வாக்கு அப்படிங்கிறது இருக்காது. டவுன்ல திமுக தான் வாக்கு வாங்கும். இந்த நேரத்துல நகர்ப்புறம் முழுக்க 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 டிவிகேவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அது பெருநகரமா இருந்தாலும் சரி, நகராட்சியா இருந்தாலும் சரி, பேரூராட்சி அளவிலும் கூட அந்த தலைநகரங்கள்ல டிவிகேவோட ஆதிக்கம் பெருசா இருக்கு. இது எல்லாம் திமுகவுக்கு எதிரானதாதான் களம் திரும்பும். இப்படிதான் நடக்கும். கடைசி நேரத்துல போட்டி அதிமுகவா தாவேகாவான்னு வேணா மாறலாம், ஆனா திமுக போட்டியிலே இருக்காது. சும்மா மீடியா பிம்பங்களை வச்சு கட்டமைச்சுக்கிட்டு இருக்கலாம். இத டிவிகேவினரும் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அது உண்மை உணராததன் வெளிப்பாடு. இந்த நொடி வரை போட்டி அப்படிங்கிறதுல முதல் இடத்துல அதிமுக தான் இருக்கு. நீங்க என்னை எப்படி விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, இதுதான் நிதர்சனம். தேர்தல் நெருங்க 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 அதிமுகவை நெருங்கவே முடியாத இடத்துக்கு முன்னோக்கி போயிடும், திமுக பின்னோக்கி வரும். இதுல டிவிகே வேணா திமுகவை தாண்டி மேல வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு. அதுதான் நடக்கும். தொடர்ந்து பேசுவோம்.